சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற லஞ்சம் தர முன்வந்ததாக கொடுக்கப்பட்ட புகார். அதானிக்கு நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட். தொழிலதிபர் அதானிக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த விவகாரம். குற்றச்சாட்டு எதிரொலியாக அதானி குழும பங்குகளின் விலை 10% முதல் 29% வரை சரிவு. தொழிலதிபர் அதானி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அதானிக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தொழிலதிபர் அதானியை பிரதமர் மோடி பாதுகாப்பது ஏன்? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. காங்கிரஸ் ஆதரவு மாநிலங்களுக்கு எதிராக பாயும் சட்டம் அதானிக்கு எதிராக பாய்வதில்லை ஏன்? பிரதமர் மோடி ஆதரவால் அதானியை இந்தியாவில் கைது செய்ய முடியாது எனவும் ராகுல் காந்தி பேச்சு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். பொள்ளாச்சி வன்கொடுமை யாருடைய ஆட்சியில் நிகழ்ந்தது என்பதை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டாரா என்றும் கேள்வி. ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞரை வெட்டிய சம்பவத்தில் சரணடைந்தவரின் மனைவியும் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டம். ஓசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சை ஆசிரியை கொலை சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார். பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு எதிராக புகார் பதிவு. வங்கக்கடலில் வருகிற 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வருகிற 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். முதுகுளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலை மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரால் இயல்பு நிலை பாதிப்பு. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை. களக்காடு தலையணை மற்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. வேதாரண்யம் அருகே விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். வாய்க்கால் தூர் வாராததால் கடலுக்கு செல்ல வேண்டிய மழைநீர் விளை நிலங்களுக்குள் தேங்குவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தொடர் கனமழை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் புகுந்த வெள்ள நீர். பக்தர்கள் அவதி. மோசமான வானிலையால் சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு சென்ற விமானம் மதுரையில் தரையிறக்கம். அமைச்சர் ஏவ வேலு உள்பட 77 பயணிகளும் பத்திரமாக மீட்பு. மதுரை ஒத்தக்கடை அருகே காதலிக்க மறுத்த பெண்ணை கொடூரமாக தாக்கிய இளைஞர். நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை. சென்னை அயனாவரம் பகுதியில் சிறுமியை கத்தியால் வெட்ட முயன்ற சம்பவம். சிறுமியின் சகோதரி கணவரை கைது செய்து போலீசார் விசாரணை.
காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம், அவதூறுகளை புறந்தள்ளுவோம் என்று கட்சி தொண்டர்களுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கடிதம். பரோலில் தமிழகத்திற்கு வந்த சிங்கப்பூர் தீவிரவாதி. சென்னையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தியதால் பரபரப்பு. நெல்லை அம்பையில் திமுக கவுன்சிலர்கள் மீது திமுக பேரூராட்சி தலைவி புகார். பட்டியலின பெண் என்பதால் தன்னை அவமரியாதை செய்வதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மத்திய மாவட்ட நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை செயலாளர் சந்துரு பதவி விலகல். மாவட்ட பொறுப்பாளருக்கு தலைமை மரியாதை கொடுப்பதில்லை என்பதால் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. வேலூர் மாவட்டம் பாகாயம் அருகே மாமனார் வீட்டில் கொள்ளையடித்த மருமகன் கைது. கொள்ளையடிக்கப்பட்ட 57 சவரன் நகைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. ஹாக்கி ஆசிய மகளிர் சாம்பியன்ஸ் தொடரை 3வது முறையாக கைப்பற்றியது இந்தியா. அபாரமான சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாரை கொல்லும் சதி பிரதமர் மோடிக்கு தெரியும் என கனடா புகார். கேலிக்குரிய குற்றச்சாட்டு என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலடி. காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 88 பேர் பலி. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடக்கம். வர்த் மைதானத்தில் டெஸ்ட் தொடருக்கான கோப்பையுடன் இரு அணி கேப்டன்களும் புகைப்படம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 4 நாட்களில் 1680 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 7145 ரூபாய்க்கும் சவரன் 57,160 ரூபாய்க்கும் விற்பனை. 11வது ப்ரோ கபடி லீக் தொடரின் இன்றைய முதல் ஆட்டத்தில் பெங்கால், தெலுங்கு அணிகள் பல பரீட்சை. இரவு 9 மணி ஆட்டத்தில் பெங்களூரு புல்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் மோதுகின்றன.